மாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே புதிய உடன்படிக்கை இறையியலை கற்றுக்கொள்வதற்காக நம் மத்தியிலே அமெரிக்காவில் இருந்து தேவனுடைய ஊழியக்காரர் மூப்பர் ஸ்டீவ் வர்க்கசன் எங்கள் மத்தியிலே இணைந்திருக்கிறார். அவரை கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம். Over to you, brother. நாங்கள் ஒளிவாங்கியை முடித்ததாக. Brother Steve, over to you. Hey, can you hear me? Yes. What do you see on your screen right now? A series, New Covenant Theology, Introduction to NCT and Comparison with CT and DT. And so that's full screen, right? Yes. All right. Well, good morning, brothers. Good to have everybody online. Yes, நாங்கள் எல்லாரும் ஏற்கனவே இந்த அவுட்லைன் நாங்கள் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு We're going to review what we talked about last week and then finish what we started last week. நாங்கள் போன முறை படித்ததை மறுபடியும் ஞாபகமூட்டி தொடர்ந்து படித்து நாங்கள் முடிக்க இருக்கிறோம். I'm going to try to go slow, and if you have a question, it's okay to ask it. நான் மிகவும் மெதுவாக செல்ல இருக்கிறேன். உங்களுக்கு வினாக்கள் இருக்குமானால் நீங்கள் அந்த வினாக்களை எழுப்பலாம். All right. So our topic is something called New Covenant Theology. எங்களுக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற தலைப்பானது புதிய உடன்படிக்கை இறையியலாக இருக்கிறது. We're going to compare New Covenant Theology to two other systems. One's called Covenant Theology and one's called Dispensational Theology. நாங்கள் இந்த புதிய உடன்படிக்கை இறையியலை இன்னும் இரண்டு இறையியலுடன், அதாவது உடன்படிக்கை இறையியல் Covenant Theology, Dispensational Theology, யுக அல்லது கால இறையியலுடன் ஒப்பிட்டு பார்க்க இருக்கிறோம். Now, I know the names of these things may sound very boring, but the fact is this has great application for everyday living in our churches. இந்த சில நேரங்களிலே இப்படிப்பட்ட இறையியல் பதங்கள் உங்களுக்கு அலுப்பு தட்டுவைகளாக இருந்தாலும் இவைகள் எங்களுடைய அன்றாடக இறையியல் கிறிஸ்தவ வாழ்விலே மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. All right. Now there was a British scholar named Henry Chadwick. He was a British scholar, theologian, and historian. அங்கே பிரித்தானியாவிலே இருக்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியரும் இறையியலாளருமான ஹென்றி சட்விக் என்பவர் அங்கே வாழ்ந்து வந்தார். And based on his study of church history, here's an observation that he made. அவர் தன்னுடைய சபை வரலாற்றை குறித்த படிப்பிலே இருந்து பின்வரும் அவதானத்துக்கு அவர் முடிவுக்கு வந்தார். The central questions of the apostolic age அதாவது அப்போஸ்தலர்களுடைய காலத்தினுடைய மிக முக்கியமான மைய கேள்விகள் என்னவென்றால் turned on the continuity or discontinuity. அதாவது தொடர்ச்சியாக இந்த அப்போஸ்தலருடைய காலத்தினுடைய முக்கியமான கேள்வி என்னென்றால் அது தொடர்ச்சியாக இருக்கின்றதா, எல்லாவிட்டால் அது இடையிலேயே முடிந்து விடுகின்றதா, இடையிலேயே தொடர்பட்டு போய்விடுகின்றதா, அதாவது சபையை குறித்து. Of the church with Israel. சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலான தொடர்பு தொடர்ச்சியாக இருக்கின்றதா, எல்லாவிட்டால் இடையில் அது அற்று போய்விடுகின்றதா. So the question that the church has dealt with is it the church and Israel or the church is Israel? அன்றைக்கு கேள்வி என்னவென்று சொன்னால்
இஸ்ரவேலும் சபையுமா அல்லது சபைதான் இஸ்ரவேலா? Makes sense. So now you might wonder, what does it matter? அது ஏன் மிகவும் முக்கியமானது? All right, now this is where application comes in. ஆகவே இந்த கேள்விக்கு நாங்கள் சரியான பதிலை விளங்கிக் கொள்ளும் பொழுதுதான் அதுல இருந்து எங்களுடைய இறையியல் பிரயோகத்துக்கு நாங்கள் வர முடியாது. For example, when we read in the Old Testament the 600 laws of Moses, are we as Christians obligated to keep all or part of the 600 laws of Moses? பழைய உடன்படிக்கையிலே மோசேவுடைய நியாயப்பிரமாணங்களை, ஏறக்குறைய 600க்கு மேலே உள்ள நியாயப்பிரமாணங்களை நாங்கள் அவதானிக்கின்ற வேளையிலே, கிறிஸ்தவர்களாகிய புதிய உடன்படிக்கையின் கீழே இன்றைக்கு வாழுகின்ற நாங்கள் இவைகளை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா, முழுவதும் கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா என்று போன்ற கேள்விகள் எழுப்புகின்றன. Now we know that we are not saved by keeping the law, but some people say that we are sanctified by keeping the law of Moses. அதாவது நாங்கள் நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிக்கப்படவில்லை என்றாலும் சில மக்கள் அந்த நியாயப்பிரமாணத்துக்கூடாகத்தான் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று நம்புகிறார்கள். And some churches have priests and altars and sanctuaries like we read about in the New Old Testament. பழைய உடன்படிக்கையிலே நாங்கள் வாசிக்கின்றது போன்று இன்றைக்கு சில சபைகளில் அதாவது ஆசாரியர்கள் அல்லது குருவானவர்கள், பலிபீடங்கள், இன்னும் நாங்கள் பார்க்கின்றோம் பரிசுத்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகின்றவைகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சில சபைகளில் இது காணப்படுகிறது. Now you see on your screen an actual photograph of church leaders. So you should ask yourself, if you are a church leader, should you wear clothes like this on Sunday? அதாவது இங்கே நீங்கள் படத்திலே காணப்படுகின்ற இவர்கள் சபையின் தலைவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு சபையின் தலைவராக இருக்கின்றீர்களானால் இப்படியாக உடுப்புடுத்து இப்படியான அங்கிகளுடன் இப்படியான கிரீடங்களுடன் காணப்படுவீர்களா? Also, in many European countries, the church and the government are merged together. Just like in ancient Israel, there was no separation of the religion from the government. Should it be the same way today? If Sri Lankan Christians ever become the majority, should the church be merged with Sri Lankan government and the two work together, and with the church controlling the government? பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் அங்கே இனமும் அங்கே அரசாங்கமும் ஒன்று இணைந்து செயற்பட்டது போல புதிய உடன்படிக்கையிலே சபைகளும் அரசாங்கமும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டுமா? இலங்கையிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து நாங்கள் செயற்பட வேண்டுமா? பழைய உடன்படிக்கை போல அரசும் சபையும் இன்றைக்கு ஒன்றாகத்தான் சேர்ந்து செயற்பட வேண்டுமா? Now that might seem like a crazy idea, but for most of European history, the state taxed people and gave the money to the church, and the church even controlled the government and told them what to do. அது எங்களுக்கு சில வேளையிலே நூதனமாக தோன்றினாலும் சில ஐரோப்பிய நாடுகளிலே அரசாங்கமும் சபையும் ஒன்றாக இணைந்து செயற்படுகின்றதை காணலாம். நாங்கள் சபைக்கு கொடுக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு அங்கே சபையானது அரசாங்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியதான நிலையிலேயும் இருந்தது. ஆகவே சபையும் அரசும் ஒன்று இணைந்து சில ஐரோப்பிய நாடுகளிலே செயற்படுகின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. Many Christians think that Sunday is a Sabbath day. Is that right? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக கருதுகிறார்கள். அது சரியா? That's because in ancient Israel, Saturday was a Sabbath day, and they want to make Sunday a Sabbath day in the same way.
ஏனென்றால் பண்டைய ஈஸ்டவேலிலே சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தபடியினால் கிறிஸ்தவர்களாகிய இவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக கருதி செயற்படுகிறார். Many churches baptize babies. That's because in the Old Testament, babies were circumcised. Well, is that something we should do? Should we baptize babies as a parallel to that? இன்றைக்கு அநேக சபைகளிலே குழந்தை பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பண்டைய ஈஸ்டவேலிலே குழந்தை பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டது. ஆகவே நாங்கள் இன்றைக்கும் பண்டைய ஈஸ்டவேலை போன்று குழந்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டுமா? Some Christians say that if we don't tithe, we are robbing God, and they base this on Malachi that says if you don't tithe, you're robbing God. So in ancient Israel, you had to tithe. Does that mean in the church today we also must tithe? இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு தசவாகம் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று பழைய ஈஸ்டவேலிலே காணப்பட்டது போன்று கூறுகிறார்கள். அப்படி தசவாகத்தை நீங்கள் கொடுக்காவிட்டால் மல்கியாவிலே சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் தேவனை வஞ்சித்து விடுகிறீர்கள். ஆகவே நீங்கள் தசவாகம் கொடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு புதிய உடன்படிக்கையிலே வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் தசவாகம் ஈஸ்டவேலரை போன்று கொடுக்க வேண்டுமா? All right. In ancient Israel, heretics were executed. In European history, the church also executed heretics. Is that something that we should do today? பண்டைய ஈஸ்டவேலிலே தேச துரோகிகள் அல்லது விசுவாச துரோகிகள் மரண தண்டனையை பெற்றார்கள். அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் பழைய ஐரோப்பிய நாடுகளிலே கூட அங்கே விசுவாச துரோகம் அல்லாவிட்டால் தேவனுக்கு விரோதமாய் தேவதூஷணம் பேசினவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே போன்று இன்றைக்கு சபையினுடைய காலத்திலேயும் விசுவாச துரோகம் செய்பவர்களும் இல்லாவிட்டால் துர்உபதேசக்காரரையும் நாங்கள் கொலை செய்ய வேண்டுமா? The Old Testament promised the Jews that they would be rich if they obeyed the law. And some teachers in the church today say also God wants you to be rich. They base that on what God said to ancient Israel. Is that still true today? ஆகிய பழைய உடன்படிக்கையிலே நீங்கள் அதாவது தேவனுக்கு கொடுப்பீர்களானால் நீங்கள் மிகுந்த செல்வந்தம் உள்ளவர்களாக, அதாவது மிகுந்த பணக்காரராக, செல்வம் கொளிப்பவர்களாக, வளமிக்கவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் இன்றைக்கும் அன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கின்ற இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் இப்படியாக ப்ராஸ்பரிட்டி அதாவது செழுமை கொள்கையை சொல்கிறார்கள். தேவனுக்கு நீங்கள் கொடுத்தால் இன்னும் அதிகமாக தேவன் உங்களுக்கு கொடுப்பார். All right. Let's talk about the nation of Israel. The Bible says the Israel is the apple of God's eye, and that those who oppose Israel will be cursed by God. Is that still true? அதாவது நாங்கள் பழைய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இஸ்ரவேல் தேவனுடைய கண்ணின் மணியாக கருதப்படுகிறது. ஆகவே இஸ்ரவேலை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே தேவனாலே எதிர்க்கப்படுவார்கள். ஆகவே இன்றைக்கும் கூட நாங்கள் இந்த விடயம் இந்த கருத்து உண்மையானதா? இன்றைக்கும் யாராவது இஸ்ரவேலை எதிர்த்தால் அவர்கள் தேவனாலே சபிக்கப்படுவார்களா, எதிர்க்கப்படுவார்களா? They would say that if the nation of Sri Lanka sides with Israel, Sri Lanka will be blessed by God. But if the nation of Sri Lanka ever goes against Israel, God will curse the nation of Sri Lanka. That's what some people say. இன்றைக்கு என்ன கொஞ்சம் பேர் கருதுகிறார்கள் என்றால், ஸ்ரீலங்கா இலங்கையானது இங்கே இஸ்ரவேலை ஆதரிக்குமானால், சார்பாக பேசுமானால் அது ஆசீர்வதிக்கப்படும் என்றும், அது இஸ்ரவேலுக்கு விரோதமாக பேசுமானால் அது சபிக்கப்படும், ஆசீர்வாதத்தை இழந்துவிடும் என்று சொல்லி கருதுகிறார்கள்.
So let's go back to the first question by Henry Chadwick. ஹென்றி சட்விக்கினுடைய ஆரம்ப சிந்தனைக்கு அந்த கேள்விக்கு திரும்புவோம். The central questions of the apostolic age turned on the continuity or the discontinuity of the church with Israel. அதாவது அப்போஸ்தலர் யுகத்தினுடைய பிரதானமான கேள்விகள் என்னவென்று சொன்னால், சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலான தொடர்பு தொடர்ச்சியானதா தொடர்ச்சியற்றதா? All right. Is it the church and Israel, or is it the church is Israel? சபையும் இஸ்ரவேலும் என்று கருதலாமா, அல்லது இன்றைக்கு சபைதான் இஸ்ரவேல் என்று கருதலாம்? How you answer that question has many applications, like we just saw. இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இறையியல் பிரயோகத்தை, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை அது தீர்மானிக்கும். எப்படி செயல்படுகிறது என்பதை தீர்மானிக்கும். Now there are three common ways to answer the question. None of them are heresy, but they cannot all be right. At least two out of the three are wrong. அதாவது இந்த மூன்று விதமான பதில்கள் இங்கே இருக்கின்றன. இதை நாங்கள் ஒரு விசுவாச துரோகம் அல்லது துர்வேஷம் என்று கருதாவிட்டாலும் நிச்சயமாகவே இந்த மூன்று பதில்களிலே ஒரு பதில் தான் சரியானது, இரண்டு தவறானதாக இருக்கிறது. Now you may have never studied this, but each one of you here today basically holds to one of these three views. நீங்கள் இவைகளை குறித்து நீங்கள் ஏற்கனவே கற்றறிந்திருக்காவிட்டாலும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த மூன்று விதமான பதில்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். All right, the first view is called Covenant Theology. ஆகவே இந்த கேள்விக்கு முதலாவது பதிலாக உடன்படிக்கை இறையியல் காணப்படுகிறது. அது ஒரு விதமாக இதுக்கு பதிலளிக்கிறது. The second view is the polar opposite, that's called Dispensational Theology. இரண்டாவது சிந்தனையானது அதற்கு நேரே முரண்படுகின்ற ஒரு சிந்தனை இறையியலாயிருக்கிறது. அதை சொல்வார்கள் யுக இறையியல் அல்லது கால இறையியல். And the third view is called New Covenant Theology. மூன்றாவது சிந்தனை அல்லது இறையியல் புதிய உடன்படிக்கை இறையியல். So today we're going to compare and contrast these three. That's what we started last week. அவை நாங்கள் போன முறையும் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் விரிவாக இந்த மூன்று இறையியல் சிந்தனைகளையும் ஒப்பிட்டு வேறு பிரித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். All right, so we're going to start with covenant theology. நாங்கள் உடன்படிக்கை இறையியலுடன் இதை ஆரம்பிப்போம். Now, as you know, the Bible is full of covenants between God and different people. Like there's the Old Covenant, there's the New Covenant, there's the Abrahamic Covenant, there's a covenant with Noah. நாங்கள் வேதாகமத்தை பார்க்கின்ற வேளையிலே வேதாகமமானது உடன்படிக்கைகளினால் நிரம்பி வழிகின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, ஆதாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, நோவாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். And with a name like Covenant Theology, you would think that it's named after one of these Bible covenants. ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம் இந்த உடன்படிக்கை இறையியல் ஆனது நாங்கள் பார்த்த பிரகாரம் இந்த வேதாகமத்தின் உடைய ஏதோ ஒரு உடன்படிக்கைக்கு பின்னாலே இருந்து கொடுக்கப்பட்ட பெயர் அல்ல. But the name Covenant Theology is not based on any of the covenants that you can read about in the Bible. அதாவது நீங்கள் வேதாகமத்திலே வாசிக்கின்ற எந்த ஒரு உடன்படிக்கையை வைத்துக்கொண்டு நேரடியாக உருவாக்கப்பட்ட பெயர் அல்ல இந்த உடன்படிக்கை இறையியல். Now, I have to tell you frankly, that truth alone makes covenant theology very suspect to me, because the name doesn't come from any of the Bible covenants. அதாவது இந்த சிந்தனை, அதாவது இந்த உடன்படிக்கை இறையியல் என்று சொல்லப்படுகின்ற இந்த தலைப்பானது
வேதாகமத்தினுடைய வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள உடன்படிக்கையில் எந்த ஒரு உடன்படிக்கையும் குறிப்பிடாமல் இருக்கின்றபடியினால் நான் உங்களுக்கு உண்மையாக சொல்ல வேண்டும், அந்த இந்த இந்த காரியம் ஒன்றே என்னை இந்த உடன்படிக்கைகளை குறித்து கேள்வி கேட்க வைக்கிறது. And yet covenant theology has been very popular throughout church history, therefore we must give it attention. ஆனாலும் இந்த உடன்படிக்கை இறையியலானது சபை வரலாற்றிலே தொடர்ச்சியாக பிரபல்யமாக இருக்கின்றபடியினாலே இந்த உடன்படிக்கை இறையியலை குறித்து நாங்கள் கொஞ்சம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். All right. Now, covenant theology cannot get Israel and the church apart. They are inseparable. உடன்படிக்கை இறையியலை பொறுத்தவரையிலே அவர்கள் இஸ்ரவேலும் திருச்சபையும் பிரிக்கப்பட முடியாதவைகள் என கருதுகிறார். Believers in Old Testament Israel were already the church, and the church today is now the true spiritual Israel. அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், பழைய இஸ்ரவேலுக்குள் இருக்கின்ற விசுவாசிகள் தான் சபையாக இருந்தார்கள். இப்பொழுது இருக்கின்ற சபை ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கின்றது. They say that God only has one people, and that is the church. ஆகவே உடன்படிக்கை இறையியலாளர் சொல்லுகிறார்கள், தேவனுக்கு ஒரே ஒரு மக்கள் தான் இருக்கிறார்கள், அது சபையாகும். Now let's look at dispensational theology. இப்பொழுது இந்த யுக இறையியலை பார்ப்போம். Dispensational theology cannot get Israel and the church together in any sense whatsoever. இந்த யுக இறையியல் ஆனது இஸ்ரவேலையும் திருச்சபையையும் எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒன்று சேர்த்து பார்க்க முடியாததாக இருக்கின்றது. They are like the opposite poles of a magnet. They repel each other. The church and the Israel are opposite, and covenant theology and dispensational theology are also opposite. நாங்க பார்க்கிறோம், காந்தத்தினுடைய இரு துருவங்கள் போல வடக்கு தெற்கு போன்று இந்த உடன்படிக்கை இறையியலும் யுக இறையியலும் ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வாமையாக ஒத்த சிந்தனையற்றதாகவே காணப்படுகிறது. They say believers within Old Testament Israel were not the church, and the church is not spiritual Israel. ஆகவே இந்த யுக இறையியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலிலே இருக்கின்ற விசுவாசிகள் சபை அல்ல, அதே வேளையிலே சபையானது ஆவிக்குரிய இஸ்ரவேலும் அல்ல. The Israel and the church are not the same thing. அவர்களை பொறுத்தவரையிலே இஸ்ரவேலும் சபையும் முற்றிலும் வேறானவை. And they say God has two separate peoples, Israel and the church. ஆகவே யுக இறையியலாளரை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இரண்டு மக்கள்கள் இருக்கின்றார்கள், ஒன்று இஸ்ரவேல், மற்றது திருச்சபை. All right, now in between those two, covenant and dispensational, is New Covenant Theology. It takes the best from each of those two extremes. இந்த உடன்படிக்கை இறையியலுக்கும் யுக இறையியலுக்கும் இடையிலே இருப்பதுதான் புதிய உடன்படிக்கை இறையியல். இந்த புதிய உடன்படிக்கை இறையியல் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அங்கே உடன்படிக்கை இறையிலே உள்ள மிக நல்ல காரியங்களையும் யுக இறையிலே இருக்கின்ற மிக நல்ல காரியங்களையும் அது சேர்த்து பார்க்கின்றது. All right. New Covenant Theology agrees with dispensational theology that believers within Old Testament Israel were not the church. புதிய உடன்படிக்கை இறையியலானது யுக இறையியலுடன் ஒத்துப்போகிறது. என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் காணப்படும் இஸ்ரவேலுக்குள்ளாக இருக்கின்ற விசுவாசிகள் சபை அல்ல. But New Covenant Theology agrees with Covenant Theology that the church is now true spiritual Israel,
and that God only has one people, the church. அதே வேளையிலே புதருடைய உடன்படிக்கை இறையியலுடன் ஒத்துப்போகிறது. எதில் என்று சொன்னால், சபையானது உண்மையாகவே ஆவிக்குரிய இஸ்ரவேலாகவும் தேவனுக்கு இப்பொழுது ஒரே ஒரு மக்கள் தான் இருக்கின்றார்கள், அது சபையாகும் என்ற சிந்தனையுடன் அது ஒத்துப்போகிறது. All right, so last time I tried to illustrate this with railroad tracks. போன முறை ரயில்வே தண்டவாளத்தை வைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த பார்த்தேன். So on the left hand of your screen it says CT, that stands for Covenant Theology. The number 1 stands for the first coming of Jesus. The number 2 stands for the second coming of Jesus. நாங்கள் பார்க்கின்றோம், இந்த தண்டவாளத்திலே உடன்படிக்கை இறையியலை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதிலே முதலாவது என்று குறிப்பிடப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகை. இரண்டாவது என குறிப்பிடப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகை. So before Jesus came the first time, you've got one set of train tracks, and that's Old Testament Israel, and Covenant Theology says Old Testament Israel was already the church. அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு வருவதற்கு முன்பதாக காணப்படுகிற அந்த தண்டவாளம். ஆகவே உடன்படிக்கை இறையியலை பொறுத்தவரையிலே அங்கே ஒரே ஒரு தண்டவாளம் தான் இருந்தது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் அவர்களை பொறுத்தவரையிலே தேவனுடைய சபையாக இருந்தது. And so the number 1 stands for the first coming of Jesus. ஆகவே முதலாவது குறிப்பிடப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகையை குறித்து. After Jesus came into the church age, we have between the first and second coming, we have the church, and it's on the same set of tracks that Israel was on, because Israel was the church in the Old Testament, and now in the New Testament, the church is the true Israel. நன்றாய் கவனிங்கள், முதலாவது உடன்படிக்கைக்கும் முதலாவது வருகைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இரண்டாவது வருகைக்கும் இடையிலே இப்பொழுது நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுதும் கூட பார்த்தீர்களானால் ஒரே ஒரு தண்டவாளம் தான் காணப்படுகிறது. அதற்கு முன்பதாக அங்கே இஸ்ரவேல் தான் அங்கே சபையாக எண்ணப்பட்டது. இப்பொழுது அவர்கள் என்ன எண்ணுகிறான்னு சொன்னால், இப்பொழுது காணப்படுகிற இந்த சபைதான் இஸ்ரவேலாகவும் இருக்கின்றது என்று அவர்கள் கருதுகிறார்கள். Now remember, covenant theology cannot get the church and Israel separated from each other. ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், உடன்படிக்கை இறையியலானது ஒருபொழுதுமே சபையையும் இஸ்ரவேலையும் பிரித்து பார்க்க முனையாது. Now the number 2 represents the second coming of Jesus. இரண்டாவது செகண்ட் அங்கே போடப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை குறித்து அது பேசுகிறது. And basically covenant theology says that after the second coming of Jesus, we enter into the eternal state. சாதாரணமாக சொல்ல போனால் அவர்கள் அடிப்படையாக என்னத்தை நம்புகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகைக்கு பிற்பாடு நாங்கள் எல்லோரும் நித்திய நிலையை அடைந்து விடுவோம். All right, now next let's deal with dispensational theology. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிற இரண்டாவது படத்தை பாருங்கள். அங்கே யுக இறையியல், அங்கே ஒரு தண்டவாளம் காணப்படுகிறது. முதலாவது இரண்டாவது காணப்படுகிறது. So here we have the same set of train tracks coming into the first coming, and that's Old Testament Israel, which they say is not the church. மறுபடியும் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகைக்கு முன்பாக காணப்பட்ட மக்கள், அதை இஸ்ரவேலர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த இஸ்ரவேலரை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் சபை அல்ல என்று சொல்லி யுக இறையியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். Then after Jesus came, leaving the train station of the first coming, we now have 2 sets of train tracks coming out. One is the church and one is Israel. நன்றாக கவனிங்கள், இந்த முதலாவது வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் இடையிலே யுக இறையியலாளரை பொறுத்தவரை 2 தண்டவாளங்கள் காணப்படுகிறது. அங்கே சபையானது இஸ்ரவேல் அல்ல, சபை தனியாகவும் இஸ்ரவேல் தனியாகவும் 2 தண்டவாளங்களை நாங்கள் பார்க்கின்றோம்.
And so they say that right now, during the church age, the church is not Israel. God has two separate peoples, the church and Israel, at the same time. ஆகவே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், இப்பொழுது இந்த சபை யுகத்திலே இந்த சபையானது இஸ்ரவேல் அல்ல, சபையும் இஸ்ரவேலும் ஆகவே இரண்டு மக்கள் காணப்படுகிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். Right up until the time of the second coming. Sorry. And the number 2 represents the second coming. ஆகவே இரண்டாவது என்று சொல்லப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை குறிக்கிறது. They say that after Jesus comes back will be the millennium where God goes back to working with Israel again. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகைக்கு பிற்பாடு ஆண்டவர் இஸ்ரவேலரோடு இடைப்படுவார். அங்கே 1000 வருஷ அரசாட்சியின் பொழுது அவர் இஸ்ரவேலோடு விசேஷித்த விதமாக இடைப்படுவார் என அவர்கள் கருதுகிறார். So Israel is God's permanent plan A and the church is God's temporary plan B. அவர்களை பொறுத்தவரையிலே தேவனுடைய நிரந்தரமான திட்டம் ஏ ஆக இஸ்ரவேலாகவும் தேவனுடைய ஒரு தற்காலிகமான திட்டம் சபை அது பி ஆகவும் இருக்கின்றது என யுக இறையியலாளர் கருதுகிறார். All right. Now, finally, let's look at New Covenant Theology. இப்பொழுது புதிய உடன்படிக்கை இறையியலை குறித்து மூன்றாவதாக நாங்கள் காணுகிறோம். So you see there's a set of train tracks before the first coming. That's Old Testament Israel, which is not the church. நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் தேவனுடைய முதலாவது வருகைக்கு முன்பதாக இருக்கின்ற ஒரே ஒரு தண்டவாளத்தை, அது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலை குறிக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலானது சபை அல்ல. Then after Jesus came, you've got a brand new set of train tracks, and that is the church, which is the true spiritual Israel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவது வருகைக்கு பிற்பாடு புதிதான தனியான ஒரு தண்டவாளத்தை நாங்கள் அங்கே காணலாம். அதுதான் திருச்சபை. அந்த திருச்சபை தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக காணப்படுகிறது. And then after Jesus comes back, you have the eternal state. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு பிற்பாடு நீங்கள் நித்திய நிலைக்குள் பிரவேசிக்கிறீர்கள். With no emphasis on ethnic Israel. ஆகவே அவர்களை பொறுத்தவரையிலே அங்கே இனமாகிய இஸ்ரவேலை ஒரு இனமாக சிறப்புப்படுத்தி வித்தியாசப்படுத்தி அவர்கள் பேசுவதில்லை. So you can see that dispensational theology is very centered on ethnic Israel. ஆகவே நீங்கள் கவனிப்பீர்களானால் இந்த யுக இறையியல் ஆனது அங்கே ஒரு இன அடிப்படையிலான இஸ்ரவேலை மையமாய் கொண்டு காணப்படுகிறது. They say ethnic Israel is God's people in the Old Testament, in the church age, and after the second coming. It's all about Israel. ஆகவே இந்த யுக இறையியலாளரை பொறுத்தவரையில இந்த இஸ்ரவேல் என்ற இந்த இனமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாகவும் அவருடைய வருகைக்கு முதலாவது வருகைக்கு பின்பாகவும் இரண்டாவது வருகைக்கு பின்பாகவும் அது ஒரு விசேஷித்த இனமாக காணப்படுகிறது என்று அவர் கருதுகிறார். Okay. Now let's go back to the original question by Henry Chadwick. He said the central questions of the apostolic age turned on the continuity or the discontinuity of the church with Israel. அவர் ஹென்றி சட்விக்குடைய இந்த ஆரம்ப கேள்விக்கு நாங்கள் போவோமான்னு சொன்னால் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலான இந்த தொடர்பானது அது தொடர்ச்சியானதா அல்லது தொடர்ச்சி அற்றதா? And so you can see how you answer that question has a lot of applications. ஆகவே நீங்கள் இதற்கு கொடுக்கின்ற பதிலானது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை, சபை வாழ்க்கை,
உங்களுடைய இறையியல் ஊழியங்களை எல்லாவற்றையும் அது பாதிக்கும், தீர்மானிக்கும். All right. So again, the question is it the church and Israel or the church is Israel? ஆகவே இஸ்ரவேலும் சபையுமா, எல்லாவிட்டால் இந்த சபைதான் இஸ்ரவேலா? Now, and we said there's three ways to answer the question. அதற்கு மூன்று விதமாக பதிலளிக்கலாம். First was covenant theology. முதலாவதாக உடன்படிக்கை இறையியலாளர் அவர்களுடைய சிந்தனையின் பிரகாரம் பதிலளிக்கப்படும். All right. Now we're going to talk a little bit more about covenant theology and what it is. நாங்கள் இப்பொழுது உடன்படிக்கை இறையியல் என்றால் என்ன என்பதை குறித்து அதில் காணப்படுற அம்சங்களை குறித்து நாங்கள் சிந்திப்போம். The key thing about covenant theology is it has a lot of assumptions about இந்த things. உடன்படிக்கை இறையியலே காணப்படுகிற முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், இது அநேக ஊகங்களை, அநேக விதமான, அதாவது சிந்தித்து நேரடியாக இல்லாத ஊகங்களை உள்ளடக்கி இருக்கிறது. All right. So when we talk about covenant theology, I have a picture of a desert here because covenant theology is not based on any of the Bible covenants. ஆகவே இங்கே உடன்படிக்கை இறையியல் என்று சொன்ன வேளையிலே இங்கே ஒரு பாலைவனத்தை, வனாந்தரத்தை நான் காண்பிக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த உடன்படிக்கை இறையியலானது வேதாகமத்தில் காணப்படுகின்ற எந்த ஒரு உடன்படிக்கைகளையும் மையமாக வைத்து சிந்திக்கப்பட்ட ஒரு இறையியல் அல்ல. It is named after man-made theological covenants. இது மனிதனாலே உருவாக்கப்பட்ட இறையியல் உடன்படிக்கைகளை தான் உள்ளடக்கி இருக்கிறது. They say they admit these covenants are not explicit in the Bible, they are implicit in the Bible. அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள், இந்த தாங்கள் சொல்லுகின்ற இந்த இறையியல் உடன்படிக்கைகள் ஆனது வேதத்திலே ஒரு வெளிப்படையாக காணப்படாமல், அப்பட்டமாக காணப்படாமல், அது மறைந்து பொதிந்து கிடக்கின்றது என்று சொல்லி அவர்களே ஒத்துக்கொள்கிறார். And just to define that, implicit means not directly expressed, not readily apparent. ஆகவே இந்த இம்ப்ளிசிட் ஆங்கிலத்திலே சொல்லுவோமானால், அதாவது நேரடியாக வெளிப்படையாக அது தன்னை காண்பிக்காமல் மறைந்து கிடக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. All right. Now that is different than the Bible covenants that you read about with your own eyes in the Bible. ஆகவே உடன்படிக்கை இறையியல், அதாவது புதிய உடன்படிக்கை உடன்படிக்கை இறையிலே காணப்படுகின்ற அந்த இறையியல் உடன்படிக்கைகள் ஆனது வேதாகமத்திலே காணப்படுற எந்த ஒரு உடன்படிக்கையும் வைத்து உருவாக்கப்பட்ட இறையியல் அல்ல. The Bible covenants are not implicit, they are explicit. ஏனென்றால் வேதாகமத்தில் காணப்படுகின்ற தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே காணப்படுற உடன்படிக்கைகளானவை மறைந்து பொதிந்து காணப்படுகின்றவைகள் அல்ல, அவைகள் வெளிப்படையாக அப்பட்டமாக காணப்படுகின்றது. Explicit means fully and clearly expressed, leaving nothing implied. அதாவது வெளியரங்கமாக என்று சொல்லும் பொழுது அது முற்றாக தெளிவாக புலப்படுத்தப்படுகிறது, ஒன்றையுமே மறைமுகமாக கருதாமல் எல்லாவற்றையுமே நிர்வாணமாக அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது. All right. For example, they talk about something. They make up something implicit called the covenant of redemption, and they say that's a covenant within the Trinity that God made with himself to save man from his sins. ஆகவே உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், உடன்படிக்கை இறையியல் என்று இந்த உடன்படிக்கை இறையியலாளர்கள் கருதுகிறார்கள். மீட்பின் உடன்படிக்கை என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை. இந்த மீட்பின் உடன்படிக்கை என்றால் என்ன? அவர்கள் கருதுவது விழுந்து போன மனிதனை மீட்பதற்காக திருத்துவத்துக்குள்ளாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு உடன்படிக்கை.
இது வேதத்திலே வெளிப்படையாக காணாமல் இது மறைந்து காணப்படுகிறது. Now, again, that's a man-made theological covenant. The Bible doesn't explicitly say that. ஆகவே வேதாகமம் மீட்பின் உடன்படிக்கை என்று சொல்லி ஒரு உடன்படிக்கையை வெளிப்படையாக வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கவில்லை. ஆகவே மறுபடியும் இது மனிதனாலே படிப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இறையியல் உடன்படிக்கையாக இருக்கிறது. All right, now, so what does covenant theology do with the biblical covenants that are explicit? அதாவது உடன்படிக்கை இறையியல் வேதாகமத்திலே காணப்படுகின்ற மிக தெளிவாக உள்ள உடன்படிக்கைகளோடு அது எப்படி தன்னை தொடர்புபடுத்துகிறது? All right. They say that the implicit theological covenant of redemption leads to the biblical Old Covenant and the biblical New Covenant. அவர்கள் என்ன சொல்கிறார்னு சொன்னால், எப்படி அதை தொடர்புபடுத்தலாம் என்று சொன்னால், இந்த மீட்பின் அதாவது இந்த தாங்கள் ஏற்படுத்தின இந்த மீட்பின் உடன்படிக்கை என்ற இறையியல் ஆனது அது வேதாகம பழைய உடன்படிக்கையுடனும் வேதாகம புதிய உடன்படிக்கைக்கும் அது வழி நடத்துகிறது, அதுக்கு இட்டு செல்கிறது என்று சொல்லி அவர்கள் கருதுகிறார், அவர்கள் சொல்கிறார். Okay, now they say, now watch this, they say that these two Bible covenants, the Old Covenant and the New Covenant, are not two different covenants. They say they're really the same. அவர்கள் என்ன இன்னும் ஒரு காரியத்தை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், வேதாகம பழைய உடன்படிக்கையும் இந்த வேதாகம புதிய உடன்படிக்கையும் இரண்டும் வெவ்வேறான உடன்படிக்கைகள் அல்ல, இரண்டும் ஒரே உடன்படிக்கை தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். So they say they are different administrations of that one covenant of redemption. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், மீட்பின் உடன்படிக்கையினுடைய அது ஒரு உடன்படிக்கை தான், ஆனால் அந்த ஒரே மீட்பின் உடன்படிக்கை தான், ஆனால் இரண்டு வெவ்வேறான நிர்வாகங்களை உடையதாக அது காணப்படுகிறது. Now, get this. So covenant theology takes a Bible promise and it makes it into an implied man-made covenant, but it takes a Bible covenant and reduces it to administrations of their made-up theological covenant. Right. இந்த உடன்படிக்கை இறையியலானது முதலாவதாக என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த வேதாகமத்தில் காணப்படுகின்ற வாக்கு தத்தங்களை ஒரு மறைமுகமாக்கி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைகளை அது உருவாக்குகின்றது. அது மாத்திரமல்லாமல் வேதாகமத்திலே தெளிவாக காணப்படுகின்ற வேதாகம அந்த உடன்படிக்கைகளை ஒரு இறையியல் உடன்படிக்கையினுடைய ஒரு நிர்வாகமாக, இரண்டு நிர்வாகங்களாக காண்பிக்கின்றது. So covenant theology blurs the distinctions between explicit biblical covenants. அவை உடன்படிக்கை இறையியல் ஆனது தெளிவாக காணப்படுகின்ற வேதாகம உடன்படிக்கைகளுக்கு இடையிலே காணப்படுகின்ற அந்த வித்தியாசத்தை மழுங்க பண்ணுகிறது, அல்லாவிட்டால் மங்கலாக்கி விடுகிறது. All right. So, for example, if we go from 2020 to 2021, from one year to another, we all say Happy New Year, but really, time is the same. We have made man-made distinctions in time, but it's really all the same. And they say it's that way with the Bible covenants. There's just one underlying covenant of redemption, and these Bible covenants are just arbitrary administrations of the same underlying theological covenant. இப்பொழுது நாங்கள் 2020 2021 நாங்கள் போகின்றோம். எங்களுக்கு தெரியும் இரண்டும் வெவ்வேறான வருடங்கள். நாங்கள் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி தாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம். இரண்டும் வித்தியாசமான வருடங்களாக இருக்கின்றன. ஆனால் உடன்படிக்கை இறையியலை பொறுத்தவரையிலே அது ஒரே காலத்தினுடைய இரண்டு நிர்வாகங்கள் என்று சொல்லி அவர்கள் கருதுகிறார்கள்.
ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கின்றோம் அவை இரண்டுமே வித்தியாசமான வருடங்களாக இருக்கின்றது. ஆனா அவர்களை பொறுத்தவரையிலே இல்லை இரண்டும் வித்தியாசமான வருடங்கள் அல்ல, ஒரே வருடத்தினுடைய இரண்டு நிர்வாக பிரிவுகள் என்ற மாதிரி அவர்கள் கருதுகிறார். So in covenant theology, there is continuity between Old Testament and New Testament and between Israel and the church. அவை உடன்படிக்கை இறையியலை பொறுத்தவரையிலே அங்கே பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையிலே இஸ்ரவேலுக்கும் திருச்சபைக்கும் இடையிலே ஒரு தொடர்ச்சி காணப்படுகிறது. All right. And so the key in thinking for covenant theology is this word continuity, continuity, continuity. ஆகவே இந்த உடன்படிக்கை இறையியலிலே இருக்கின்ற அவருடைய மைய கருத்து இல்லையா, அவருடைய சிந்தனை என்னவென்று சொன்னால் தொடர்ச்சி தொடர்ச்சி தொடர்ச்சி, அதாவது தொடர்ந்து வருகிறது, அங்கே முறிவு இல்லை. Again, there's continuity between Old Testament and New Testament, between Israel and the church. ஆகவே எது தொடர்ந்து வருகிறது என்றால் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, இஸ்ரவேல் திருச்சபை, அங்கே எந்த விதமான இடையிலே ஒரு முறிவும் இல்லை. All right, so if you compared it to highway cones, they're all the Bible covenants are stacked up together on top of their man-made theological covenant of redemption, and they say that all of them are really the same thing. நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இங்கே அங்கே நாங்கள் பாதையிலே ஹைவேல நாங்கள் போகும்பொழுது இப்படியாக மேலே அடுக்கி வைக்கப்பட்டு காணலாம். இவர்கள் அங்கே பார்க்கணும் என்று சொன்னால் நாங்கள் வித்தியாசமான உடன்படிக்கைகள் அங்கே ஒன்றன் பின் ஒன்றாக வித்தியாசமாக ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்வார்கள் இல்லை இவை எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்வார்கள், எல்லா உடன்படிக்கையும் ஒன்றுதான். Now that leads to them having what I call Hebrew thinking. அது ஒரு எபிரேய சிந்தனைக்கு வழியிட்டு செல்கிறது. All right, so here's why it matters. This leads them, முக்கியம் என்று சொன்னால், so they say if you circumcise babies in the Old Testament, we should baptize babies in the New. பழைய உடன்படிக்கையிலே குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டிருக்குமானால் புதிய உடன்படிக்கையிலே குழந்தை பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். They say if you keep a Sabbath in the Old Testament, we should keep a Sabbath in the New Testament. பழைய உடன்படிக்கையிலே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையிலும் நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும். They say if you tithe in the Old Testament, if the law is to tithe, then in the New Testament we must tithe also. பழைய உடன்படிக்கையிலேயும் நீங்கள் பழைய உடன்படிக்கையிலே தசவாகம் செலுத்த வேண்டியிருக்குமானால் புதிய உடன்படிக்கையிலேயும் நீங்கள் தசவாகம் செலுத்த வேண்டும் என்று சொல்வார். They say if you have priests who wear funny clothes in the Old Testament, then church leaders should be priests who wear funny clothes in the New Testament. பழைய உடன்படிக்கையிலே அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் ஆசாரிப்பு கூடார தேவாலயத்திலே அங்கே ஆசாரியர்கள் இருப்பார்களானால் புதிய உடன்படிக்கையிலேயும் இப்படிப்பட்ட விதமான ஆசாரிகள் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை அவளுக்கு இருக்கிறபடினால் இப்படிப்பட்ட உடுப்புகளோடு இப்படிப்பட்ட ஆசாரியர்களையும் அவர்கள் உருவாக்குகிறார்கள். They say if you have an altar where sacrifices are made in the Old Testament, then we should have an altar in the New Testament where we have the Lord's Supper and recreate the sacrifice of Christ on the cross. பழைய உடன்படிக்கையிலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் பலிபீடம் என்று சொல்லி காணப்பட்டது. ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக புதிய உடன்படிக்கையிலும் இன்றைக்கு அநேக சபைகளிலே ஆல்டர் என்ற வார்த்தையை பலிபீடம் என்ற வார்த்தையை அவர்கள் பாவிக்கிறார்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தருடைய பந்தியை அவர்கள் பலியாக மாற்றுகிறார். All right, if in Old Testament Israel and the government were merged together as one,
then in the New Testament, the church and the government ought to be merged together as one. பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேலும் தேசமும் இஸ்ரவேலும் அரசாங்கமும் ஒன்றாக இணைந்து செயற்பட முடியுமா இருந்தால் இருந்தபடியினாலே புதிய உடன்படிக்கையிலேயும் திருச்சபையும் அரசாங்கமும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார். Now this is a photograph of Queen Elizabeth of England. She's still the Queen of England. இது இந்த படத்திலே காணப்படுகிறது இங்கிலாந்தினுடைய அரசி குயின் எலிசபெத் என்று சொல்வார்கள். அவர் இன்னும் இங்கிலாந்தினுடைய அரசியாக இருக்கின்றார். Notice that she is surrounded by church leaders in funny clothes. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவிதமான வண்ண உடுப்புகளோடு அவர் திருச்சபை தலைவர்கள் புடைசூழ காணப்படுகிறார். In England, the queen or the king is the head of the church. இங்கிலாந்தை பொறுத்தவரையில ராணி அல்லது ராஜா தான் திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறார். And church leaders are part of the government in the House of Lords, and they make decisions on behalf of the government. அங்கே அரசாங்கத்தின் சார்பாக தீர்மானம் எடுக்கின்றவர்களாக சபையின் தலைவர்கள் அங்கே பாராளுமன்றத்திலே காணப்படுகிறார். This is all based on covenant theology because in ancient Israel it was the same way. இது காரணம் என்னவென்றால் இப்படியான நடைமுறைக்கு காரணம் என்னவென்று சொன்னால் பழைய உடன்படிக்கையிலே காணப்படுகின்ற இஸ்ரவேலும் அங்கே அரசாங்கம் ஒன்றிணைந்து காணப்பட்ட பிரகாரம் புதிய உடன்படிக்கையிலும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்தபடியினாலே அதனுடைய தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் கருதினபடினார். So we go back to this question. The central questions of the apostolic age turned on the continuity or the discontinuity of the church with Israel. ஆகவே அப்போஸ்தல யுகத்தினுடைய பிரதான மைய கேள்விகள் எதிலே காணப்படுகிறது என்று சொன்னால் சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலான அந்த தொடர்பு அது தொடர்ந்து இருக்கிறதா அல்லாவிட்டால் அது தொடர்ந்து இருக்கவில்லையா என்பதிலே தங்கி இருக்கிறது. All right. Is it the church and Israel or the church is Israel? சபையும் இஸ்ரவேலுமா அல்லது இந்த சபைதான் இஸ்ரவேலா? Now, we said there's three ways to answer that. ஆகவே இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு மூன்று விதமான பதில்கள் மூன்று விதமான இறையியலுக்கூடாக கொடுக்கப்பட்டது நாங்கள் கண்டோம். We've already looked at covenant theology answer. Now we're going to look at the dispensational theology answer. ஆகவே உடன்படிக்கை இறையில் அதற்கு எப்படி பதில் கொடுத்தது? அதாவது இஸ்ரவேலும் சபையும் ஒன்றா, இஸ்ரவேல் தான் சபையா போன்ற கேள்விகளுக்கு அது எப்படி பதில் கொடுத்தது என்பதையும் இப்பொழுது யுக இறையில் அதற்கு எப்படி பதில் கொடுக்க போறது என்பதையும் பார்ப்போம். All right. So I have here a picture of a soap dispenser, like might be in a bathroom. When you wash your hands, you push the button and it dispenses a little bit of soap. இங்க பார்த்தீர்கள் இங்கே காணப்படுகிற படமானது ஒரு கழிவறையிலே காணப்படுகின்ற ஒரு உபகரணத்திலே இருக்கிறது. இதை அமர்த்தும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த கிரீமை அந்த வாசனை திரவியத்தை உங்களுக்கு வெளியே விடும், டிஸ்பென்ஸ் பண்ணும் அது. So you might imagine that soap is God's grace, and they say that in different times of history God dispenses grace in different times of history, just like your soap dispenser dispenses soap every time you wash your hands. Maybe for breakfast you get soap, maybe for lunch you get soap, maybe for dinner you get soap every time you wash your hands. So too, God dispenses grace in different times of history to different people. ஆகவே நாங்கள் இங்கே என்ன அவதானிக்கிறோம் என்று சொன்னால், இங்கே நாங்கள் சாப்பிட முதல் இதிலே நாங்கள் கை கழுவி கையை துப்புரவாக்கலாம். காலமை சாப்பாட்டுக்கு பிற்பாடு மதிய சாப்பாட்டின் பொழுதும் நாங்கள் இதை அமர்த்தி கொஞ்சமாக அதை வெளியே வரும். பிற்பாடு இரவு சாப்பாட்டுக்கும் கூட இது கொஞ்சம் கொஞ்சமாக
வெளிவருவதன் பொழுது இந்த சோப்பை நாங்கள் கிருபைக்கு ஒப்பிடுவோமானால் இந்த யுக இறையியலாளர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தேவன் தன்னுடைய கிருபையை காலாகாலங்களில் வித்தியாசமான விதத்தில் வித்தியாசமான மக்களுக்கு இந்த கிருபையை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம், மக்களுக்கு மக்கள் அளித்து கொண்டு வருகிறார் என்று அவர்கள் கருதுகிறார். So they believe that God has dispensed his grace in 7 different eras, or what they call dispensations. ஆகவே தேவன் தம்முடைய கிருபையை 7 யுகங்களில் 7 காலங்களில் அவர் வித்தியாசமான காலங்களில் தேவன் தம்முடைய கிருபையை மக்களுக்கு அளிக்கிறார், கொடுக்கிறார் என்று அவர்கள் நம்புகிறார். All right. So if you look at the highway cones, they are very careful to separate these cones from each other. No one cone touches the other. The covenant with Abraham is different than the covenant with Israel, is different than the new covenant with the church. அந்த நாங்கள் பார்க்கின்றோம், அந்த ஹைவேல நாங்கள் பயணிக்கிற வேளையிலே அந்த கூம்புகள் அங்கே பழைய படத்திலே நீங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே கவனியுங்கள், மிக அவதானமாக இந்த கூம்புகள் தனித்தனியாக அடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த யுக இறையியலாளரை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு உடன்படிக்கையும் முற்றிலும் வித்தியாசமானது, ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டது. ஆபிரகாமோடு செய்துகின்ற உடன்படிக்கை, அங்கே பழைய உடன்படிக்கை, பிற்பாடு திருச்சபை புதிய உடன்படிக்கை, இப்படியாக அவர்கள் அதை தனித்தனியாக யுகமாக சிந்தித்து பார்க்கிறார். All right. Now the problem with this is that these 7 dispensationals are extra biblical. They take the Bible covenants and they add other things to it. So they make more dispensations than there are covenants. ஆகவே இதில் இருக்கிற என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவர்களிலே இருக்கின்ற 7 யுகங்களாக அப்படியாக பிரிக்கின்ற வேளையிலே அது வேதாகமத்துக்கு அப்பாற்பட்டதாக போய்விடுகிறது. வேதாகம உடன்படிக்கைகளுடன் அவர்கள் சில காரியங்களை கூட்டுவதாக இருக்கின்றது. உதாரணமாக வேதாகமத்திலே காணப்படுகின்ற வாக்குத்தத்தம் உடன்படிக்கைகளை விட அவர்கள் காலங்களாக பிரிப்பது வித்தியாசமாக இருக்கின்றது. All right. So here are your 7 dispensations that they find. Number 1, Adam to the fall. Number 2, the fall to the flood. Number 3, the flood to the Tower of Babel. Number 4, Abraham to Moses. Number 5, Moses to the crucifixion of Jesus. 6, the crucifixion to what they call the rapture of the church, which is not the same thing as the second coming. Number 7, this tribulation period and into the millennium. ஆகவே இந்த யுக இறையியலாளர் சாதாரணமாக இந்த ஆதாமிலே இருந்து 1000 வருஷ அரசாட்சியை 7 காலங்களாக அல்லது 7 யுகங்களாக பிரிக்கிறார்கள். முதலாவது யுகம் ஆதாமிலே இருந்து மனிதனுடைய பாவத்தினுடைய வீழ்ச்சி வரைக்கும். இரண்டாவது யுகம் வீழ்ச்சியிலே இருந்து அங்கே ஜலப்பிரளயம் வரைக்கும். மூன்றாவது ஜலப்பிரளயத்திலே இருந்து பாபேல் கோபுரம் வரைக்கும். நான்காவது ஆபிரகாமிலே இருந்து மோசே வரைக்கும். 5வது மோசேயில இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் வரைக்கும். 6வது அவருடைய சிலுவை மரணத்தில இருந்து ரகசிய வருகைன்னு சொல்லப்படுகிற ராப்சர் வரைக்கும். 7வது யுகம் அங்கே உபத்திரவ காலம், 1000 வருஷ அரசாட்சி காலம் அந்த 7வது யுகமாக இருக்கிறது. All right. Now, the problem is they put more emphasis on their 7 dispensations than they do on the Bible covenants. ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், வேதாகம உடன்படிக்கைகளை விட அவர்கள் அதிக முக்கியத்துவத்தை இந்த 7 யுகங்களுக்கு கொடுத்து விட்டார். அதை அதிகமாக வலியுறுத்துகிறார். Okay, so going back to our question, Chadwick said the central questions of the apostolic age turn on the continuity or the discontinuity of the church with Israel. ஆகவே நாங்கள் சட்விக்குடைய கேள்விக்கு மறுபடியும் செல்வோமானால், அப்போஸ்தல யுகத்தினுடைய பிரதான கேள்விகள் அங்கே சபைக்கு இஸ்ரவேலுக்கும் இடையில இருக்கின்ற தொடர்பு தொடர்ச்சியானதா தொடர்ச்சி ஏற்றதா என்பதிலே தங்கி இருக்கிறது.
And of course, is it the church and Israel or the church is Israel? ஆகவே சபையும் இஸ்ரவேலுமா அல்லது சபைதான் இஸ்ரவேலா என்பதிலே தான் இங்கே தங்கி இருக்கிறது. All right. Well, according to dispensational theology, God has two covenant peoples. They say it is the church and Israel. ஆகவே யுக இறையியலாளரை பொறுத்தவரையிலே தேவனுக்கு இரண்டு மக்கள் காணப்படுகிறார்கள், இஸ்ரவேலும் சபையும். All right. They say Israel are God's people for earthly blessings, and the church are God's people for heavenly blessings. அவர்களுடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் என்ற மக்கள் அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குரியவர்களாகவும், திருச்சபை அங்கே ஆவிக்குரிய இல்லாவிட்டால் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்குரியவர்களாகவும் காணப்படுகிறார்கள். All right. For example, I showed you this poster last time. It's a church that's having a big event to honor the nation of Israel. நான் போன முறை இந்த படத்தை உங்களுக்கு காண்பித்தேன். இங்கே ஒரு திருச்சபையானது இஸ்ரவேல் தேசத்தை சிறப்பிப்பதற்காக, கௌரவப்படுத்துவதற்காக ஒரு விசேஷித்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருந்தது, ஒரு இரவு உணவை. Honoring Israel is common for dispensational churches to do. Sorry? It's very common for a dispensational church to have a special event where they honor the geopolitical nation of Israel. ஆகவே இந்த யுக இறையியலாளர்கள், இப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்கள், இஸ்ரவேல் தேசத்தை இப்படியாக கனம் பண்ணுவதும் கௌரவிப்பதும் ஒரு சாதாரணமான வளமையான காரியமாக இருக்கிறது. The people of Israel, for the most part, do not believe in Jesus. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களிலே அதிகமானவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெசியாவை விசுவசிப்பதில்லை. In the same way, most people in Sri Lanka do not believe in Jesus. There's probably more Christians in Sri Lanka than there are Israel. அதே போன்று ஸ்ரீலங்காவிலே, இலங்கையிலே இருக்கின்ற அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதில்லை. சொல்ல போனால் இஸ்ரவேலிலே இருக்கின்ற விசுவாசிகளை விட இலங்கையிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் அதிகமானவர்களாக இருக்கலாம். And yet you will never see this church have a night to honor Sri Lanka and a tribute to Tamils around the world. They will never do that. ஆனாலும் இந்த சபையார் இலங்கையிலே இருக்கின்ற இந்த விசுவாசியான மக்களை கனப்படுத்தவோ கௌரவப்படுத்தவோ இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்த மாட்டார்கள். மாறாக இந்த அநேக நம்பிக்கையற்றவர்கள் இருக்கின்ற இந்த இஸ்ரவேலை கனப்படுத்துவதற்காக இப்படி செய்கிறார்கள். They do this because they think Israel are God's people, even though they do not believe in Jesus. இஸ்ரவேலில் இருக்கின்ற அதாவது அதிகமான மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அவரை மெசியா என்று விசுவாசியாத அவிசுவாசிகளாக இருந்த பொழுதிலும் இந்த மக்கள் இஸ்ரவேலை இன்னும் கனம் பண்ணுவதிலேயும் கௌரவிப்பதிலேயும் இருக்கிறார்கள். All right. And another thing about dispensational theology is they have unique beliefs about the end of time, about prophecy. அதாவது இன்னும் ஒரு முக்கியமான பிரத்யேகமான ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்று சொன்னால், இந்த யுக இறையியலாளர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையை குறித்தும் அவரை குறித்த தீர்க்கதரிசனங்களை குறித்தும் ஒரு மாறுபட்ட வித்தியாசமான சிந்தனையுடையவர்களாக இருக்கிறார்கள். And it's all about Israel. அவர்களுடைய சிந்தனை என்னவென்றால் முழுவதும் இஸ்ரவேலை குறித்ததாக இருக்கிறது. All right. Dispensational people love charts. And if you are around a dispensational church leader, you'll see many charts.
நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த யுக இறையியலாளர்கள் அவர்கள் நீங்கள் அந்த இரண்டாவது வரியை குறித்து அவருடைய யுகத்தை குறித்தும் அவர்கள் ஒரே படங்களை வரைந்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இப்படிப்பட்ட சபைகளுக்கு போனீர்களானால் இப்படிப்பட்ட இந்த படங்களை இந்த வரைபடங்களை பார்க்க தவற மாட்டீர்கள். All right. And they believe in that the church will be taken out of the world 7 years before Jesus comes back. இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் வருவதற்கு முன்பதாக 7 வருட உபத்திரவத்துக்கு முன்பதாக சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் என்று விசுவசிக்கிறார். God must take the church out so he can begin working again with Israel. தேவன் இஸ்ரவேலோடு தன்னுடைய கிரியை ஆரம்பிக்கும் முகமாக சபையானது இந்த உலகத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் விசுவசிக்கிறார். Now, I do not believe this. I'm telling you what you will hear them say. அதாவது நான் இதை விசுவசிப்பதில்லை, அவர்கள் விசுவசிப்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். All right. They believe there will be a terrible, terrible 7-year period of tribulation. மிகவும் பயங்கரமான காலத்தை உடைய மகா உபத்திரவ காலம் 7 வருடம் இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறார். They believe that Jesus will come and then the millennial period will start. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு அங்கே 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாகும் என்று சொல்லி அவர்கள் விசுவசிக்கிறார். And they believe that this literal millennial will be all about Israel, not about the church. ஆகவே இந்த 1000 வருஷ அரசாட்சியிலும் கூட சபையை குறித்து அல்ல, இஸ்ரவேல் என்றுதான் அவர்கள் சிந்திக்கிறார். And so a lot of this has to do with the way they interpret prophecy. ஆகவே இவைகள் எல்லாம் ஏதோடு தொடர்புடையதா இருக்கிறது சொன்னால் அவர்கள் 2ஆம் வருகையை குறித்த தீர்க்க தரிசனத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் என்பதிலே தங்கி இருக்கிறது. All right. They take prophecy literally. அவர்கள் தீர்க்க தரிசனத்தை அப்படியே சொல்லர்த்தமாக எடுத்துக்கொள்கிறார். All right. For example, Matthew 24, they think is about the end of the world. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற முதல் 14ஆம் வசனம் வரை காணப்படுகிற சம்பவங்கள் இந்த உலகத்தின் முடிவோடு சம்பந்தப்பட்டது என அவர்கள் நம்புகிறார். There, Jesus predicted the destruction of the temple. அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தினுடைய அழிவை குறித்து முன்னதாகவே அறிவிக்கிறார். Now that literally happened in AD 70. அது சொல்லர்த்தமாக கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டளவிலே நடந்தது. But Jesus also said the sun and moon would darken and stars would fall from heaven. அதே வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் சூரியனும் சந்திரனும் அந்தகாரப்படும், வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும் என்றும் சொன்னார். Okay, that did not happen in AD 70, not literally. அது கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டளவிலே சொல்லர்த்தமாக நிகழவில்லை. All right, so they say it's going to happen again, that must literally happen, and therefore Matthew 24 is not just about the destruction of the temple in the first century, but it's about the end of the world, because they have to have the sun and the moon to literally go out and the stars to literally fall from heaven. ஆகவே அது நடைபெறாத படியினாலே அவர்கள் எண்ணத்தை அவர்கள் சிந்திக்க வேண்டி விசுவாசிக்க வேண்டி வந்து என்று சொன்னால் அது உலகத்தின் முடிவிலே நடக்க போகின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதனாலே தான் அது கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டளவிலே நடைபெறவில்லை என்று அவர்கள் சிந்தித்தார்கள். All right, now opposed to that, different than that, is
covenant theology and new covenant theology that says you interpret prophecy not simply literally, but literarily, according to the type of literature that it is, that poetry is different than history, is different than an epistle, is different than prophecy, and you don't read them the same. அதாவது அதே வேளையிலே உடன்படிக்கை இறையியலும் புதிய உடன்படிக்கை இறையியலும் அவர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதாவது வேதாகமத்தை நீங்கள் விளங்கப்படுத்தும் பொழுது, வியாக்கியானம் பண்ணும் பொழுது சொல் அர்த்தமாக மாத்திரம் நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடாது. அதாவது அது ஆங்கிலத்தில் அவர் சொல்லுகிறார் லிட்டரலி அண்ட் லிட்டரரி என்ற 2 வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அதாவது அது சொல்லப்பட்ட வகை என்ன, அது ஒரு கவிதை வடிவிலே சொல்லப்பட்டிருக்கா, தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கா, வரலாறாக சொல்லப்பட்டிருக்கிறதா, ஆகவே அது என்ன வடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அதன் அடிப்படையிலே தான் அது வியாக்கியானம் பண்ணப்பட வேண்டுமே ஒழிய எல்லாவற்றையும் சொல்லர்த்தமாக வியாக்கியானம் பண்ணக்கூடாது என்று சொல்லி இந்த உடன்படிக்கை இறையியலாளர்களும் புதிய உடன்படிக்கை இறையியலாளரும் வாதிடுகிறார். So Jesus did predict the destruction of the temple, and he predicted the sun and the moon would darken and the stars would fall from heaven. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தினுடைய அழிவை குறித்து முன்னதாக அறிவித்தார். அதே வேளையிலே சந்திரனும் சூரியனும் அந்தகாரப்படும், வானத்தில் இருந்து தத்துவங்கள் நட்சத்திரங்கள் விழும் என்றும் சொன்னார். All right. So this is cosmic chaos. It's prophetic shop talk. It's technical terminology. Common to prophecy is exaggeration. It was never meant to be taken literally. It was a way of saying it was going to be really bad for the Jerusalem and the temple when it was destroyed. ஆகவே கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டளவிலே நடக்க போகின்ற அங்கே எருசலேம் தேவாலயத்துக்கும் இஸ்ரவேலருக்கும் நடக்க போகின்ற அந்த ஒரு பாரிய தாக்குதல், அதனுடைய தாக்கத்தினுடைய ஆழத்தை வலியுறுத்துவதற்காக அவர் பயன்படுத்திய ஒரு உலகளாவிய ஒரு அழிவுக்குரிய ஒரு வார்த்தையாக, ஒரு தீர்க்க தரிசன ஒரு சொல்லாக, ஒரு டெக்னிக்கல், அதாவது அதை விளங்கப்படுத்துவதற்காக, அதை புரிய பண்ணுவது, அதனுடைய கொடுமை அப்படிப்பட்டதாக இருக்கும், அவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று சொல்லி அதாவது விளங்கப்படுத்துவதற்காக மிகப்படுத்தப்பட்டு பாவிக்கப்பட்ட சொற்கள் தான் அவைகள். The Hebrew prophets in the Hebrew scriptures said the same words about the destruction of Egypt or Tyre and Sidon or Babylon or Nineveh. In every case, those cities or countries were destroyed, but the sun and the moon never went out and stars never fell from heaven. அவை பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே பல நாடுகளுடைய மக்களுடைய அழிவை குறித்து பேசுகின்ற வேளையிலே அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் பழைய உடன்படிக்கையிலே எகிப்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம், தீரு சீதோனுடைய அழிவை குறித்து பார்க்கின்றோம், பாபிலோனுடைய அழிவை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி நாடுகளுடைய ராஜ்யங்களுடைய அழிவை குறித்து வேதம் பேசுகிற வேளையிலே அங்கே சந்திரனும் சூரியனும் அந்த யோயலிலே நாங்கள் அதை பார்க்கிறோம். சந்திரனும் சூரியனும் அந்தகாரப்படும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், நட்சத்திரங்கள் விழும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே சொல்லர்த்தமாக அது நடைபெறவில்லை. ஆனாலும் அந்த அழிவினுடைய தாக்கத்தினுடைய ஆழத்தை வலியுறுத்துவதற்காக அங்கே தீர்க்க தரிசனமாக பாவிக்கப்பட்ட வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள். All right. Now, so covenant theology and new covenant says that Matthew 24 is not the end of the world. It's about the end of geopolitical Israel. ஆகவே உடன்படிக்கை இறையியலாளரும் புதிய உடன்படிக்கை இறையியலாளர்களும் மத்தேயு 24ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலே காணப்படுகின்ற சம்பவமானது உலகத்தினுடைய முடிவை குறித்து அல்ல, அது இஸ்ரவேலுடைய தேசத்தினுடைய விசேஷமாக எருசலேம் தேவாலயத்தினுடைய அழிவை குறித்து அது பேசுகிறது. Okay, so go back to Chadwick's question. The central questions of the apostolic age turned on the continuity or the discontinuity of the church with Israel. ஆகவே அப்போஸ்தல யுகத்தினுடைய பிரதானமான கேள்விகள் அங்கே சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலா இருக்கின்றதான
அங்கே தொடர்பை குறித்து அல்லவற்றின் தொடர்ச்சியற்ற தன்மையை குறித்து அது பேசுவதாக இருக்கிறது. All right. All right. So now let's look how New Covenant Theology deals with that. இப்பொழுது அந்த கேள்விகளுக்கு ஏற்கனவே கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு புதிய உடன்படிக்கை இறையியலானது எப்படி பதிலளிக்கிறது சொல்லி பார்ப்போம். All right. New Covenant Theology is a way of interpreting and applying the Bible. ஆகவே புதிய உடன்படிக்கை இறையியல் என்று சொன்னால் என்ன? இது ஒரு வேதாகமத்தை விளங்கப்படுத்துகின்ற ஒரு முறையாகவும், அது மாத்திரமில்லை, அந்த வேதாகமத்தை நடைமுறை வாழ்க்கையிலே பிரயோகிக்கின்ற ஒன்றாகவும் இருக்கிறது. All right. Its name comes from its emphasis on Jesus and the new covenant as the zenith or the peak of God's revelation and God's redemptive activity. ஆகவே இந்த புதிய உடன்படிக்கை இறையியல் என்றால் என்ன? இதனுடைய பெயரானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய புதிய உடன்படிக்கையிலும், அதாவது தேவனுடைய வெளிப்பாட்டினுடைய அவருடைய மீட்பினுடைய நடவடிக்கையின் உச்சகட்டமாக காணப்படுகின்ற புதிய உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவிலையும் அதை மையமாக வைத்து தான் இந்த உடன்படிக்கை இறையியல் செயற்படுகிறது. All right. It does not emphasize man-made theological covenants. It does not emphasize man-made dispensations about Israel. இது உடன்படிக்கை இறையியலை போன்று மனிதனாலே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை இறையியலை இது வலியுறுத்தவும் இல்லை. அதே வேளையிலே யுக இறையியலே காணப்படுவது போன்று அது யுகத்தையோ அல்லது இஸ்ரவேலை குறித்தோ அது வலியுறுத்தவும் இல்லை. All right. And it charts a middle course between covenant theology and dispensational theology. சொல்ல போனால் இந்த புதிய உடன்படிக்கை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது உடன்படிக்கை இறையியலுக்கும் அங்கே யுக இறையியலுக்கும் இடையிலே காணப்படுகின்றதாக இருக்கிறது. Okay, so what's so new about the new covenant? ஆகவே இந்த புதிய உடன்படிக்கை குறித்து என்ன ஒரு புதிதான காரியம்? அப்படி என்ன புதிதான ஒரு காரியம் இந்த புதிய உடன்படிக்கை குறித்து? Okay, we read about Revelation 21:5. He was seated on the throne, said, "Behold, I am making all things new." ஆகவே வெளிப்படுத்தல் 21:5 நாங்கள் பார்க்கிறோம், சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவர், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குறேன் என்று கூறினார். The Bible talks about a new way. ஒரு புதிய வழியை குறித்து, மார்க்கத்தை குறித்து வேதாகமம் பேசுகிறது. The New Testament talks about we are a new man. புதிய உடன்படிக்கையானது புதிய மனுஷனை குறித்து பேசுகிறது. It talks about new wine. புதிய உடன்படிக்கையிலே புதிதான திராட்சரசத்தை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். A new name that's given to us. அங்கே புதிதான நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டதை நாங்கள் புதிய உடன்படிக்கையிலே காணுகிறோம். A new song we will be given. நாங்கள் அங்கே ஒரு புது பாட்டை பாடினார்கள் சொல்லி எங்களுக்கு ஒரு புது பாடல் கொடுக்கப்படுகிறது. That we are a new creation in Christ. நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய படைப்பாக இருக்கின்றோம். Talks about a new teaching. புதிய போதனையை ஆண்டவர், புதிய கற்பித்தலை எங்களுக்கு கொடுத்தார். That all things are new in Christ. ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் புதிதாயின. Because we are in a new covenant. என்று சொன்னாங்க, புதிய உடன்படிக்கையில இருக்கின்றோம். And this new wine is poured into new wine skins. ஆகவே இந்த புதிய திராட்சரசமானது புதிய துருத்திகளிலே ஊற்றப்படுகிறது. The Bible talks about the new Jerusalem is better than the old Jerusalem. அங்கே பழைய எருசலேமை விட மிக நன்றாக இருக்கின்ற புதிய எருசலேம் குறித்து வேதம் பேசுகிறது. And it says a new commandment Jesus gave us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். That we should love one another. நாங்கள் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று புதிய கட்டளையை கொடுத்தார்.
All right, so what's so new about the New Testament? That's what we're looking at. நாங்கள் என்ன பார்த்தோம்? இந்த புதிய உடன்படிக்கை குறித்து அப்படி இது என்ன புதிதா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். All right, John 1:17 says the law was given through Moses. யோவான் 1:17 நியாயப்பிரமாணம் மோசேக்கூடாக வெளியானது என்று சொல்லி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். Grace and truth came through Jesus Christ. ஆனால் கிருபையும் சத்தியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூடாய் வெளியானது என்று சொல்லி பார்த்தோம். Which would you rather have? எது உங்களுக்கு எதை நீங்கள் வைத்திருக்க விருப்பம்? Should we interpret the New Testament according to the Old Testament, or should we interpret the Old Testament according to the New Testament? Which should have priority? ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையை பழைய உடன்படிக்கைக்கு ஏற்ற பிரகாரம் வியாக்கியானம் பண்ண வேண்டுமா, இல்லாவிட்டால் பழைய உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கைக்கு ஏற்ற பிரகாரம் வியாக்கியானம் பண்ண வேண்டுமா? இதில் எது முக்கியத்துவம் வாய்ந்தது? New Covenant Theology says that the Old Testament should be interpreted according to the way Jesus and the apostles interpreted the Old Testament. ஆகவே புதிய உடன்படிக்கை இறையர் என்ன சொல்றேன்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் பழைய உடன்படிக்கையை எப்படியாக புதிய உடன்படிக்கையை வைத்துக்கொண்டு விளங்கப்படுத்தினார்களோ அப்படியேதான் வியாக்கியானம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்கிறது. All right. And which is the higher revelation of the character of God? The 10 Commandments of Moses or the life and teachings of Jesus? தேவனுடைய குணாதிசயத்தை பொறுத்தவரையிலே எது அதிக வெளிப்பாட்டை உடையதாக இருக்கிறது? மோசே கூட கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளா, இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் போதனையுமா? Well, New Covenant Theology says it's the life and teachings of Jesus. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையும் போதனையும் தான் மிக அதிகமான தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. All right. So Colossians chapter 1 verse 15 says, Jesus is the image of the invisible God, the firstborn of all creation. கொலோசியர் 1:15-18 நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அவர் கண்ணாலே காணப்பட முடிய அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமாயும் எல்லாவற்றுக்கும் முந்தின பெருமானவருமாய் இருக்கிறார். For by Jesus all things were created in heaven and on earth, visible and invisible, whether thrones or dominions or rulers or authorities, all things were created through Jesus and for Jesus, and Jesus is before all things, and in Jesus all things hold together, and Jesus is the head of the body of the church. Jesus is the beginning, the firstborn from the dead, that in everything Jesus might be preeminent. That's Colossians 1:15-18, if you want to read that. கொலோசியர் 1:15-18 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நாங்கள் ஒருவர் வாசிப்போம். கொலோசியர் 1:15-18 நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே ஹி வருது, பை ஹிம் வருது. ஆகவே அப்படி தமிழை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அவர்தான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக இருக்கிறார், அவரே எல்லாவற்றுக்கும் முந்தின பெருமானவருமாய் இருக்கிறார். அவராலே, அவருக்கென்று, அவர் மூலமாய் எல்லாம் அவர் ஜீசஸ் அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இங்கே பேசுகிறார். அவரே சரீரத்தினுடைய தலையாக இருக்கிறார் இல்லையா? எல்லாமே அவராலே, அவருக்கு கூடாக, அவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். Good. All right, so let's review. Chadwick said the central questions of the apostolic age turned on the continuity or the discontinuity of the church with Israel. ஆகவே இந்த அப்போஸ்தல யுகத்தினுடைய பிரதானமான கேள்விகள் அதாவது சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில இருக்கிறது ஒரு தொடர்ச்சியான ஒன்றாகவா அல்லது தொடர்ச்சியற்ற ஒன்றாகவா என்று சொல்லி இருக்க தொடர்பானது என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். All right. And the question we've been looking at is it the church and Israel or the church is Israel? ஆகவே சபையும் இஸ்ரவேலுமா அல்லது சபைதான் இஸ்ரவேலா
ஆவிக்குரிய இஸ்ரவேலா என்று சொன்ன கேள்வியை நாங்கள் பார்த்தோம். Covenant theology says the Old and New Testaments are simply different interpretations. உடன்படிக்கை இறையியலானது என்ன சொல்றது என்று சொன்னால், அதாவது கிருபையின் உடன்படிக்கையிலே காணப்படுகின்ற, அதற்கு கீழே காணப்படுகின்ற பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையுமானது கிருபையின் உடன்படிக்கை கீழே காணப்படுகின்ற வித்தியாசமான நிர்வாகங்களை உடையதாக இருக்கிறது. All right, do you read that whole screen? First part I read. இரண்டாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், believing Old Testament Israel was already the church. அதாவது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஆனது சபையாக எண்ணப்பட்டது. ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், இப்பொழுது சபைதான் புதிய உண்மையான இஸ்ரவேலாக காணப்படுகிறது. ஆகவே go ahead. Sorry. Okay. Can you go a little? Okay. Covenantal continuity. அதாவது உடன்படிக்கையினுடைய தொடர்ச்சியான தன்மை, மீட்பினுடைய தொடர்ச்சியான தன்மை ரெண்டும் காணப்படுகிறது. அங்கே அதாவது மன்னிக்கவும், அதாவது உடன்படிக்கை இறையியலிலே அவர்கள் சொல்லுகின்ற காரியம். That's why churches that hold to covenant theology have tithing priests, sanctuaries, infant baptism, Sabbath days. They merge the church and state together, and they say that you should keep the law of Moses. That's why they say that. ஆகவே நாங்கள் இந்த உடன்படிக்கை இறையியலாளர்கள் இது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு இரண்டும் ஒன்று, சபையும் இஸ்ரவேலும் ஒன்றென்று அவர்கள் கருதுகிற வேளையிலே, அதனாலேதான் அவர்கள் தசவாங் கொடுத்தல், ஆசாரியர்கள், அங்கே ஆசரிப்பு கூடாரங்கள், குழந்தை பிள்ளை ஞானஸ்தானம், கர்த்தருடைய நாளை ஓய்வு நாளாக அவர்கள் ஆசரித்தல், அங்கே சபையையும் அங்கே அரசாங்கத்தையும் ஒன்று இணைத்து செயற்படுதல், அங்கே மோசேயுடைய கட்டளையை விசுவாசிகள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. Okay, they say yes to all those things. அவர்கள் இவை எல்லாத்துக்கும் ஆமாம் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் என்றால் அவருடைய விசுவாசம் அப்படிப்பட்டது. All right. Now, dispensational theology says the Old Testament and the New Testament are completely separate covenants. They say that Old Testament Israel was not the church is not Israel. There's covenantal discontinuity and redemptive discontinuity. அவை இந்த யுக இறையியலாளரை பொறுத்தவரையிலே, அவர்களை பொறுத்தவரையிலே பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, இவை ரெண்டுமே முற்றிலும் வித்தியாசமான உடன்படிக்கைகள். ரெண்டுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பே இல்லை. அதாவது பழைய உடன்படிக்கையிலே காணப்படுகின்ற இஸ்ரவேலானது சபை அல்ல என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அதே வேளையிலே அங்கே புதிய உடன்படிக்கையிலே காணப்படுகிற சபையானது அது உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரவேல் அல்ல என்றும் விசுவாசிக்கிறார்கள். அவை அவர்களை பொறுத்தவரையிலே அங்கே உடன்படிக்கையிலான ஒரு முறிவுள்ள தன்மை காணப்படுகிறது. அதே வேளையிலே மீட்பினுடைய காரியத்திலும் ஒரு முறிவுள்ள தன்மை காணப்படுகிறது. And they have a unique view of end time events. They read prophecy literally, and they're really hung up on modern geopolitical Israel because they think they're still God's people. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான விசேஷித்த விதமான இறுதி காரியங்களை குறித்த ஒரு விசுவாசம் இருக்கிறது. அவர்கள் தீர்க்க தரிசனத்தை அப்படியே சொல்லர்த்தமாக எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய இப்பொழுது அவர்கள் மிகவும் அதிகமாக நவீன இப்பொழுது பூகோள ரீதியாக காணப்படுகிற இஸ்ரவேலை குறித்து அதிகம் வலியுறுத்துகிறார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே கர்த்தருக்கு இன்னும் 2 மக்கள் காணப்படுகிறார்கள் என்று விசுவாசிக்கிறார். Okay, and New Covenant theology says Old and New Testaments are completely separate covenants. They say Old Testament Israel was not the church, but the church is now the true spiritual Israel. So you've got covenantal discontinuity, but redemptive continuity. அன்றாய் கவனியுங்கள், புதிய உடன்படிக்கை இறையிலானது இரண்டுக்கும் இடையாக செல்கின்றது.
அவர்கள் என்ன சொல்றாங்க, பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையை பொறுத்த வரையில அவர்கள் யுக இறையியலாளரை போன்று இரண்டுமே முற்றிலும் வித்தியாசமான உடன்படிக்கைகள் என்று விசுவாசிக்கிறார்கள். அதே வேளையிலே அவர்கள் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற ஈஸ்டர்வேல் சபை அல்ல என்பதை விசுவாசிக்கிறார்கள். அதே வேளையிலே திருச்சபையானது இன்றைக்கு உண்மையான ஆவிக்குரிய ஈஸ்டர்வேலாக இருக்கிறது என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே உடன்படிக்கையை பொறுத்தவரையிலே முறிவு காணப்படுகிறது. ஆனால் மீட்பை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியுள்ள தன்மை காணப்படுகிறது. All right. And so New Covenant Theology is a way of interpreting the Bible. ஆகவே புதிய உடன்படிக்கை இறையியல் என்றால் என்ன? வேதாகமத்தை வியாக்கியானம் பண்ணும் ஒரு முறையாகும். It says Old Testament is shadow, New Testament is reality. பழைய உடன்படிக்கை ஒரு நிழலாகவும் புதிய உடன்படிக்கை ஒரு நிஜமாகவும் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் காணப்படுகிறது. It allows the New Testament to interpret the Old Testament. புதிய உடன்படிக்கையானது பழைய உடன்படிக்கையை வியாக்கியானம் பண்ணுவதற்கு அது அனுமதி அளிக்கிறது. It says that believers are under the law of Christ, not the law of Moses. விசுவாசிகள் கிறிஸ்துவுடைய பிரமாணத்தின் கீழே இருக்கின்றார்களே அல்லாமல் மோசேயினுடைய பிரமாணத்தின் கீழே அல்ல என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். And it says the church is true spiritual Israel. இன்றைக்கு காணப்படுகின்ற திருச்சபையானது ஒரு மெய்யான ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலாக காணப்படுகிறது. And the basis for ethics is Jesus, not Moses. ஆகவே எங்களுடைய பழக்க வழக்க ஒழுக்கங்களுக்கு இன்றைக்கு காரணமாக இருப்பவர் மோசே அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர்தான் அடிப்படை என்று விசுவாசிக்கிறார். And it says that Old Testament Israel is a type of the church, but it is not the church. அவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஆனது சபையினுடைய மாதிரியாக இருக்க முடியுமே ஒழிய அது சபை அல்ல. And finally, it reads the Bible literally, not simply literally. அவர்கள் வேதாகமத்தை அதாவது வெறுமனே சொல்லர்த்தமாக மாத்திரம் அல்ல, அதனுடைய தன்மை, அதனுடைய வகை, அது எப்படிப்பட்டது, அது தீர்க்கதரிசனமா கவிதையா, இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார். All right. And so when it comes to tithing, priests, sanctuaries, infant baptism, Sabbath days, merging the church and state, killing heretics, keeping the law of Moses, and modern geopolitical Israel, New Covenant Theology says, no, thank you. I'm glad you like that. அதாவது புதிய உடன்படிக்கை இறையியலானது கீழே காணப்படுகின்ற சபை அதாவது பிராக்டிஸ், அதாவது சபையினுடைய பயன்பாடு, சபையினுடைய பழக்க வழக்கங்கள், பிரயோகத்தை குறித்து என்ன சொல்றேன்னு சொன்னார். அதாவது தசமபாகம் கொடுக்கிறது, இந்த ஆசாரியர்கள், ஆசரிப்பு கூடாரங்கள், குழந்தை பிள்ளை ஞானஸ்தானம், கர்த்தருடைய நாளை ஓய்வு நாளாக எண்ணுவது, சபையையும் அங்கே அரசாங்கத்தையும் சேர்த்து செயற்படுவது, அங்கே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை விசுவாசிகள் கடைபிடிக்க கட்டளை இடுவது, அது மாத்திரமல்ல அங்கே இப்பொழுது காணப்படுகிற நவீன பூகோளவியல்ல காணப்படுகிற இஸ்ரவேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இவைகளை பார்க்கின்ற வேளையிலே இல்லை, இவைகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, வணக்கம் நன்றி என்று அவர்கள் சொல்லுகிறார். Good. All right, so what's the point? Hebrews 8:6. I'll let you read that and translate it. ஆகவே இப்பொழுது நாங்கள் என்னத்தை சொல்ல வருகிறோம்? எபிரேயர் 8:6 நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே பழைய உடன்படிக்கையை விட புதிய, அதை விட மேன்மையான புதிய உடன்படிக்கை ஒரு ஊழியத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், இது அதை விட மேன்மையான வாக்கு தத்தங்களாலே நிறைவேற்றப்படுகிறது. எபிரேயர் 8:6 நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். Thank you. Thank you. So that's all for today. Now next week
maybe, I don't know if we meet next week, but we're going to look at the impact that the new covenant had on the Sinai covenant. ஆகவே கர்த்தர் சித்தமானால் அடுத்த 3வது பாடம் சீனாய் உடன்படிக்கையின் மேலே புதிய உடன்படிக்கை ஏற்படுத்திய தாக்கம். நன்றாக கவனிங்கள். சீனாய் உடன்படிக்கையின் மேலே புதிய உடன்படிக்கை ஏற்படுத்திய தாக்கம். இம்பாக்ட் the new covenant had on the Sinai covenant. அதான் புதிய உடன்படிக்கை சீனாய் உடன்படிக்கையில எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை குறித்து கர்த்தராகிய இயேசு சித்தமானால் அடுத்த வியாழக்கிழமை நாங்கள்